எல்லோருக்கும் வணக்கம். எல்லோருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி பொங்கல் திருநாள். அதனால் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் பொங்கல் கொண்டாடுவோம். எல்லா வீட்லேயும் பொங்கல் கொண்டாடுவோம். அதை பற்றி தான் இன்றைக்கி ஒரு வீடியோ போடலான்னு பார்த்தோம். ஆனால் அது வந்து நம்ம வருஷம் கொண்டாடுறதா, நம்ம கொண்டாடுறது இருக்கட்டும், நம்மளை மாதிரி இல்லாதவங்க வந்து நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களும் கொண்டாடணும். அதுக்காக தான் இந்த வீடியோ. அதுக்கு என்னடா நாங்கள் பண்ணணும்னு நீங்கள் கேட்பீங்க. ஒன்றும் பண்ண வேண்டாம் மக்களே. உங்களால் முடிஞ்சது ஏதாவது நீங்கள் உங்கள்கிட்ட கையில் ஏதாவது கொஞ்சம் இருக்கிற காசோ பணமோ பொருளோ எதுவாக இருக்கட்டும், இல்லாதவங்களுக்கு ஒரு 4 பேர்த்துக்கு கொடுத்து முடிஞ்சால் ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். இல்லாத குழந்தைங்களா இருக்கட்டும், ஆதரவற்ற குழந்தைகளாக இருக்கட்டும், வயதானவங்களாக இருக்கட்டும், ஏதாவது ஹாஸ்டலில் இந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு போய் ஏதாவது உங்களால் முடிஞ்சது ஒரு ஹெல்ப் பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கேட்பீங்க நீ சொல்கிறீங்கள நீ பண்ணியான்னு கேட்பீங்க. நாங்கள் முடிஞ்ச அளவு பண்ணுற மக்களே. இருந்தாலும் எங்ககிட்ட பணம் இல்லாத சூழ்நிலையினால் நாங்கள் அதிகமாக பண்ண முடியறதில்ல. அதுக்கு என்னதான் பண்ணுறதுன்னு நாங்கள் ஒரு யோசனை பண்ணேன். ஓகே நம்மளுக்கு பணம் இருக்கும்போது நிறைய பேர்த்துக்கு பண்ணலாம். ஆனால் பணம் இல்லாதப்போ என்ன பண்ணுறது? சரி, பணம் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை. இதை வந்து நம்ம பண்ணுறோமே. இதை உதவி வந்து நம்ம பண்ணுறது சரி. இதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம யூடியூப் மூலமாக சொன்னோம்னா அவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுவாங்க. இதனால் ஏதோ அவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும், இல்லாதவங்களுக்கு ஒரு நன்மை கிடைக்கட்டும்னு சொல்லி தான் இந்த வீடியோ. வேறு எந்த இதுக்காகவும் இல்லை, எங்களுக்கு லாபத்துக்காகவும் இல்லை, எங்கள் நன்மைக்காகவும் இல்லை. இது வந்து முற்றிலும் இல்லாதவங்களுக்கு பயனளிக்கணுங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. பிடிச்சா பண்ணுங்க, பிடிக்கலைன்னா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருங்க. ஏன்னா இது நான் சொல்கிறதுல வந்து நான் ஒன்றும் கூச்சமே பட மாட்டேன். இது பார்த்திங்கன்னா ஏதோ 4 பேர்த்துக்கு உதவி கிடைக்குங்கிறதுக்காக என்ன வேணால் செய்யலாங்கிற மாதிரி நான் சொல்கிறேன். உன்னால் முடிஞ்சால் அடுத்தவங்களுக்கு ஒரு உதவி பண்ணுங்கள். ஒரு டீ வாங்கி கொடுங்க, இல்லை ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்க, இல்லை வாரத்துக்கு ஒருக்கா பண்ணுங்கள், இல்லை மாதத்துக்கு ஒருக்கா பண்ணுங்கள். இல்லை தானத்திலே சிறந்த தானம் அன்னதானங்க வாங்க. அந்த மாதிரி முடிஞ்சளவு இந்த அன்னதானமோ, ஏன்னா சாப்பாடுங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பார்த்திங்கன்னா பணமாக இருக்கட்டும், பொருளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே நம்ம ஆசைக்கு ஏற்ப வேணும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்போ பணமாக கொடுத்தீங்கனாலும் போதும்னு சொல்ல மாட்டாங்க. வேணும்னு சொல்லி தான் கேட்பாங்க. வீடு வாசல் சொத்து சுகம் எல்லாம் வேணும்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் வயிறு மட்டும் நம்பிச்சுன்னா போதும்னு சொல்கிறது ஒன்று தான் சாப்பாடு. அந்த வயிறு நம்பிருச்சுன்னா எனக்கு போதும், இதுக்கு மேலே போதுங்க அப்படி சொல்கிறது தான் இந்த சாப்பாடு. அந்த சாப்பாட்டுக்கு தான் இவ்வளோ இது. ஏன்னா ஒருத்தருக்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அவங்க வந்து வயிறு நம்புற அளவு தான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதுக்காக தான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு 4 பேர்த்துக்கு ஒரு அன்னதானம் பண்ணுங்கள். நீங்கள் வந்து ஒருத்தருக்கு வந்து ஒரு 50 ரூபாய்க்கு செலவு பண்ணுறீங்கன்னா அது அவ்வளோதான் அவங்களால சாப்பிட முடியும் சாப்பாடு, அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அதே மாதிரி தான் நீங்கள் ஒருத்தருக்கு ஒரு 50 ரூபானா 50 ரூபா உதவி பண்ணுங்கள். இல்லை ஒரு 100 ரூபாய்க்கு உங்களால் நல்லா ஒரு வடை பாயசத்தோட சாப்பாடு போட்டாலும் பரவாயில்ல. இல்லை ஒரு 50 ரூபாய்க்கு தக்காளி சாப்பாடோ, 30 ரூபாய்க்கு 20 ரூபாய்க்கு தக்காளி சாப்பாடு வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு டீ வாங்கி கொடுத்தாலும் பரவாயில்ல. ஒரு டீயும் ஒரு வடை வாங்கி கொடுங்க, அப்படியும் பரவாயில்ல. ஒரு பன்னு வாங்கி கொடுங்க, பரவாயில்ல. ஏன்னா யாராவது வந்து உங்கள்கிட்ட வயிற்றுக்குன்னு கேட்டாங்கன்னா உதவி பண்ணுங்கள். அது போட்டு அதுக்கு இதுன்னு கேட்பாங்க. அப்படி பண்ணாது உங்கள் இஷ்டம்தான். ஆனால் வயிற்றுக்குன்னு கேட்டால் யாருக்குமே உதவி பண்ணாமல் இருக்காதீங்க. ஏன்னா இது எதுக்கு சொல்கிறேன்னா, நான் மக்களே என்கிட்ட பணங்காசு இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு என்னால் முடிஞ்சது நான் சொல்லக்கூடாது. உதவி பண்ணுறது அடுத்தவங்க உதவி பண்ணுறது சொல்லக்கூடாது. ஆனால் நான் சொல்கிறேன்னா அது நீங்களே ஏதோ ஒரு உதவி பண்ணுவீங்கிறதுக்காக சொல்கிறேன். என்னால் முடிஞ்சது ரொம்பலாம் நான் பண்ண மாட்டேன். முடிஞ்சது ஒரு வேளை சாப்பாடு வாங்கி தருவேன், அப்படி இல்லைன்னா ஒரு வேளை டீ வாங்கி கொடுப்பேன். இல்லை இல்லாதவங்களுக்கு ஒரு 20 ரூபா பணமோ 30 ரூபா பணமோ என்னால் முடிஞ்சது கொடுப்பேன். அவ்வளோ என்னால் முடியும். இப்போ இருக்கிற நிலைமைக்கு அவ்வளோதான் முடியும். ஏன்னா எனக்கு யூடியூப்பில் வந்து அவ்வளோ வருமானம் எனக்கு வர்றதில்லை. யூடியூப் இப்போ தான் ஆரம்பித்து கொஞ்ச நாள் ஆச்சு. அதனால் யூடியூப்பில் எனக்கு வருமானம் இல்லை. நான் இப்போ இருக்கிற கடை பார்த்திங்கன்னா, கடை வந்து இருக்கிற கடையை காலி பண்ணி வேறு சின்ன கடைக்கு போய் சின்ன கடை வச்சுருக்கிறேன். பெரிய கடையெலாம் இல்லை. அந்த கடை பூட்டி தான் கிடக்குது. நானும் என் ஒய்ஃபும் போய் தான் வெளியே வியாபாரம் பண்ணிகிட்ருக்குறோம். அதனால் எங்களுக்கு வர்றது வயிற்றுக்கு வாய்க்கு சரியாக போயிடுது. அதனால் இருக்கிறது நான் போகிற இடத்துல ஏதோ என்னால் முடிஞ்ச உதவி 4 பேத்துக்கு பண்ணுறேன். அதனால் எதுக்காக இந்த மாதிரி இப்போ சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த பொங்கல் திருநாள் அன்றைக்கி நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம்.
தீபாவளியாக இருக்கட்டும், பொங்கலாக இருக்கட்டும், எல்லா நாளும் சந்தோஷமான நாளாக இருக்கட்டும், எந்த எந்த நாளாக இருந்தாலுமே நம்ம மற்றவங்களுக்கு பொங்கலோ தீபாவளியோ எந்த நாளாக இருக்கட்டும், நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம். அதே வேளையில் அடுத்தவங்களுக்கு சந்தோஷம் பண்ணுறதுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்சது ஒரு ஆசிரமத்துக்கோ இல்லை ஒரு குழந்தைங்களுக்கு ஸ்கூலு இப்போ நல்லா படிக்கிற குழந்தைங்களுக்கு ஒரு பேனா பென்சில் இந்த மாதிரி வாங்கி கொடுங்க. அப்படி இல்லையா ஒரு ஹாஸ்டல் இந்த மாதிரி போய் ஏதோ ஆதரவற்றவங்களுக்கு ஏதோ உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி, சாப்பாட்டுக்கு ஏதோ முடிஞ்ச அளவு ஒரு உதவி, என்ன மாதத்துக்கு ஒரு 5000 பண்ணாலும் பரவாயில்ல, இல்லை வருஷத்துக்கு ஒருக்கா 10,000 கொடுங்க. உங்களால் முடிஞ்சது ஒரு 5000 10,000 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணாலும் பரவாயில்ல. ஏதோ நோம்பி நொடிக்கு இந்த மாதிரி உதவி பண்ணுங்க. அதுக்கு தான். ஏன்னா என்னால் தான் முடியல, என்னால் முடியும், இப்போ முடியல. இப்போ நிலமை கொஞ்சம் சரியில்லை. போக போக கண்டிப்பாக நான் நல்லா இருக்கும்போது 10 பேர் 100 பேருங்கிறது எவ்வளோ சொல்ல முடியாது. நான் இருக்கிற நிலைமைக்கு எவ்வளோ வேணால் பண்ணுவேன். அதுக்கு வரைக்கும் என்னோடய உடம்புக்கும் சரி, என்னோடய குடும்பத்துக்கும் சரி, அந்த கடவுள் நல்லபடியாக இருக்க வச்சா அப்படின்னா நான் கண்டிப்பாக பண்ணுவேன். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 1000 பேரோ 10,000 பேரோ 20,000 பேரோ பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்குது. இல்லை 1,00,000 பேர் பண்ணணும்னு ஆசை இருக்குது. பார்க்கலாம் அந்த கடவுள் எப்படி நம்மளை இருக்க வைப்பாருன்னு தெரில. ஆனால் அது வரைக்கும் என்னால் முடிஞ்சது எவ்வளோ இருக்குதோ முடிஞ்சது பண்ணுவேன். அது சரி, இந்த நம்ம ஒருத்தர் பண்ணால் அது ஒருத்தருக்கு தான் 2 பேருக்கு தான் பண்ண முடியும். ஆனால் இது எல்லோரும் பண்ணால் அது நாளைக்கு பெரிய இதாக மாறும். நாளைக்கு பசி பட்டினிகள் இல்லாத உலகமாக ஆகும்னு நம்பிக்கை இருக்குது. அதனால தான் நான் சொல்கிறேன். மக்களே, நான் ஒருத்தர் பண்ணுறது ஒரு 4 பேர்த்துக்கு போகலாம், ஒரு 5 பேர்த்துக்கு போகலாம் உதவி. ஆனால் இந்த யூடியூப் மூலமாக நான் சொன்னோம்னா உலகம் முழுவதும் ஏதோ ஒரு 100க்கு ஒரு 50% பேராவது உதவி பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவு பண்ணுங்க. அப்படி உங்களால் முடியலைன்னா நான் உதவி பண்ணுறதுக்கு நான் ரெடி. ஆனால் அதுக்கு எங்ககிட்ட பணம் இல்லை. ஆனால் அதுக்கு நாங்கள் பண்ணலான்னு கூட ஒரு ஐடியா பண்ணியிருக்கிறேன். நான் எங்ககிட்ட பணம் இல்லைனாலும் பரவாயில்ல. ஆனால் பணம் பண்ணுறவங்க மூலமாக பண்ணுறவங்க இப்போ ஒரு ஏதோ ஒரு அவங்க பண்ணுறதுக்கு ஒரு டைம் கிடைக்காது. எங்கே போய் பண்ணுறது என்ன பண்ணுறது சில பேருக்கு தெரியாது. அதனால் பண்ணுறதுக்கு எப்படி பண்ணுறதுலாம் யோசனை பண்ணுவீங்க. ஆனால் அதை நாங்கள் எப்படி பண்ணலாம், எங்களாலே பண்ணுவோம். ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லை. அதனால தான். அதுக்கு நீங்கள் முடிஞ்சால் உங்களுக்கு கீழே நம்பர் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் பணமாக அனுப்பிச்சுட்டிங்கனாலும் சரி, பொருளை அனுப்பிச்சுட்டிங்கனாலும் சரி, எப்படி பண்ணாலும் சரி, நான் அதை கொண்டு போய் இல்லாதவங்களுக்கு என்னால் முடிஞ்சது கொண்டு போய் கொண்டு போய் கொடுக்குறதுக்கு எனக்கு உடம்பு இருக்குது, திறமை இருக்குது. எங்ககிட்ட போய் கொடுக்குற அளவு தெம்பு இருக்குது. நீங்கள் ஒரு பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், நீங்கள் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நாங்கள் போய் அதை இல்லாதவங்களுக்கு கொண்டு போய் கொடுக்குறோம். அப்படி கொடுத்து உங்களுக்கு அது வீடியோவும் போட்டு நான் உங்களுக்கு யார் கொடுத்தா என்ன கொடுத்தான்னு உங்களுக்கு வீடியோ மூலமாக சொல்லிடுவோம். அதனால் நான் கொண்டு போய் கொடுத்து எல்லாம் பண்ணுறதுக்கு ரெடி. ஆனால் எங்கிட்ட பணம் இல்லை. அதுக்கு நீங்கள் உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் இந்த நம்பர் இருக்கு பாருங்க. இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு உதவி பண்ணுங்கள். நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் பொருளாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், எதுவாக இருக்கட்டும் பாருங்கள். இந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் உதவி பண்ணுறேன்னு சொன்னீங்கன்னா அந்த அட்ரஸுக்கு நாங்கள் அனுப்புவோம். மக்களே, நாங்கள் உதவி பண்ணால் நாங்கள் ரெடி. ஆனால் எங்ககிட்ட பணம் இல்லை. எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுத்து உதவி சொல்கிறவங்களா இருக்கட்டும், உங்களுக்கு பிறந்த நாளாக இருக்கட்டும், கல்யாண நாளாக இருக்கட்டும், ஏதாவது உங்கள் வீட்டில் ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், இல்லை தீபாவளிக்கு பொங்கலுக்கு ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் உதவி பண்ணுற மாதிரி இருந்தால் நாங்கள் போய் உதவி பண்ணுறதுக்கு ரெடி. பணம் கொடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தால் இந்த நம்பருக்கு நீங்கள் ஒரு மெசேஜ் பண்ணிங்கன்னா, வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா நாங்கள் அட்ரஸ்லாம் சொல்லி உங்களுக்கு என்ன மாதிரின்னு சொல்லிடுவோம். டீட்டெயில்ஸ்லாம் நாங்கள் போய் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடி. பணம் கொடுக்க நீங்கள் ரெடினா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் எதுவாக இருந்தால் சொல்லுங்கள். நாங்கள் போய் அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். பணம் கொடுக்க நீங்கள் ரெடியாக இருந்தால் உங்களுக்கு எதாவது ஃபங்க்ஷனு, இல்லை உங்கள் வீட்டில் எதாவது கல்யாண நாள், உங்கள் பர்த்டே, இந்த மாதிரி பிறந்த நாள், இந்த மாதிரி எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், உங்களால் முடிஞ்சது ஒரு 1000 500 இல்லை ஒரு 10,000 5000 உங்களால் முடிஞ்சது எவ்வளோ வேணால் பண்ணுங்கள். ஓகே, அதுதான் இந்த நம்பர் கொடுக்குற பார்த்துக்குங்க. ஓகே மக்களே, அதுக்கு தான் இந்த வீடியோவுக்கு தயவுசெய்து முடிஞ்சாலும் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம ஒருத்தரால் முடியாது, அனைவரும் திரட்டி செய்கிறதா இந்த யூடியூப் மூலம் செய்யலான்னு செய்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள்.
ஏன்னா நாங்களும் ஒரு வேளை சாப்பாட்டுக்கு இல்லாமல் நாங்களும் இருந்த காலம் இருக்குது. அதுக்காக தான் இந்த இவ்வளோ தூரம் நான் இதில் வந்து எங்களுக்கு வந்து பணம் கிடைக்கும் அது கிடைக்கிறதுக்காகலாம் நான் சொல்ல கிடையாது. எங்களுக்கெல்லாம் ரூ. 1 அந்த காசு வேண்டாம். எங்கள்கிட்ட இருந்தால் நாங்கள் அடுத்து கொடுப்போம், சேர்த்து தான் கொடுப்போம். அதனால் ரூ. 1 நீங்கள் கொடுக்குற காசில் ரூ. 1 இருந்தாலும் ரூ. 1 கணக்கு கரெக்டாக பார்த்து உங்களுக்கு வீடியோ போட்டு சொல்லிடுவோம். அதனால் முடிஞ்சால் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு நீங்கள் பணம் கொடுக்கலாம், இல்லை பொருள் கொடுக்கலாம். எப்படி ஒரு துணிமணி எது கொடுக்குறதா இருந்தாலும் சரி, ஒரு பேனா பென்சில் எதுவாக இருக்கட்டும், உங்களால் கொடுக்குறன்னு நினச்சிங்கன்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி சொல்லுங்கள். நாங்களும் உங்களுக்கு மெசேஜ் பண்ணி சொல்கிறோம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் எங்களுக்கு மெசேஜ் பண்ணி வாட்ஸ்அப் பண்ணி கேட்கலாம். அப்படி நாங்கள் சொல்கிறது நம்பிக்கை இல்லைன்னா தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே மக்களே, இது வந்து உதவிக்காக தான் இந்த வீடியோ, மற்றபடி எந்த ஒரு இதுக்காகவும் இல்லை. ஓகே, நன்றி மக்களே, நன்றி.